சற்று முன் புஸ்ஸி ஆனந்த் காரில் அகற்றப்பட்ட தாவேகா கொடி. விலகினார் புஸ்ஸி ஆனந்த். தாவேகாவினர் அதிர்ச்சி. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை அரங்கேற்றி தயாராகி வருகிறார் அக்கட்சியின் தலைவர் விஜய். புஸ்ஸி ஆனந்தை புதுச்சேரி மாநில தலைவராக நியமிக்க இருப்பதாகவும் செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அதிரடி அறிவிப்பாக அர்ஜுனாவை பொதுச் செயலாளராக்க தாவேகா தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி 2 ஆண்டுகளாகிவிட்டது. ஆனால் வெறும் விளம்பரத்தை தவிர அக்கட்சியால் அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. முதன்முறையாக முன்னெடுத்த தேர்தல் பிரச்சாரமும் மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்திவிட்டது. சிறிய கட்சிகள் கூட விஜயை விமர்சிக்கும் அளவுக்கு வைத்துவிட்டது நிர்வாகிகளின் செயல்பாடு. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது முக்கிய மாற்றங்களை முன்னெடுக்க திட்டமிட்டு வருகிறார். கட்சி நிர்வாகத்தில் செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்றி புதிய பொறுப்புகளை ஒதுக்க உள்ளார். அதே சமயம் அர்ஜுனாவை பொதுச் செயலாளராக்க நியமிக்க ஏற்பாடுகள் நடைபெறுவதாக கட்சி வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் கட்சி முதன்முறையாக சட்டசபை தேர்தலை சந்திக்க 5 மாதங்களே உள்ள நிலையில் மாநில மாநாடுகள் மற்றும் மாவட்ட பிரச்சார பயணங்கள் மூலம் மக்கள் தொடர்பை வலுப்படுத்தி வந்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு 1 மாதமாக வீடு மற்றும் அலுவலகங்களில் சில நாட்கள் மட்டுமே கட்சி நடவடிக்கைகள் நடந்து வந்தது. இதற்கிடையில் கட்சி நிர்வாகிகளுடன் நேரடி ஆலோசனைகளை நடத்தி அவ்வப்போது வீடியோ கால்கள் மூலம் தலைமையின் முடிவுகளை பகிர்ந்து வருகிறார். தற்போதைய பொதுச் செயலாளராக புஸ்ஸி ஆனந்த் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேட்டி கொடுக்கவில்லை, அறிக்கைகள் வெளியிடவில்லை. இதனால் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. புதுச்சேரியிலும் விஜய்க்கு பெரும் செல்வாக்கு இருக்கும் நிலையில் புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட புஸ்ஸி ஆனந்த் அம்மாநில தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். மேலும் தற்போது இருக்கும் 2ஆம் கட்ட நிர்வாகிகளுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், ராஜ்மோகன் போன்ற நிர்வாகிகளின் பதவிகளையும் மாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்களின் பலர் இன்னும் கட்சி பணிகளை முழுமையாக செய்யவில்லை. அவர்களை விலக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து அர்ஜுனா தலைமையில் கட்சியை வலுப்படுத்த முயற்சி நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல விரும்பிய விஜய் நிகழ்ச்சியை கரூர் மண்டபத்தில் நடத்த முயன்றாலும் லோக்கல் நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக அது சாத்தியமாகவில்லை. இதனால் நிகழ்ச்சியை திருச்சியில் நடத்தும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விஜய் அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்வார் என கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தாவேகாவில் நடக்க உள்ள இத்தகைய மாற்றங்கள் முக்கிய பொறுப்புகளை சரியானவர்களுக்கு ஒதுக்கி அக்கட்சியின் செயல்திறனை மேம்படுத்த விஜய்க்கு உதவுமா என கட்சி வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக ஆனந்த் விஜயுடன் இருக்கும் நிலையில் அவரை நீக்க மாட்டார் எனவும் தற்போது வெளியாகும் தகவல்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் திமுகவினர் திட்டமிட்டு பரப்பும் அவதூறு செய்தி எனவும் சில நிர்வாகிகள் கூறுகின்றனர். இதனால் விஜய் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் பனையூரில் உள்ள விஜயின் தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக தமிழகத்தில் பல முக்கிய பிரபலங்களின் வீடுகளில் அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டு வருகிறது. சமீபத்தில் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடு, எதிர்க்கட்சிகள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீடு, நடிகர் ரஜினிகாந்த், தனுஷ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரின் வீடுகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளது. இமெயில் மூலம், குறுஞ்செய்தி மூலமும் இது போன்ற மிரட்டல் விடுக்கும் நபர்களை கண்டுபிடிக்க முடியாமல், பொருட்படுத்தாது கடந்து செல்லவும் முடியாமல் தமிழக காவல்துறை திணறி வருகிறது. தமிழகத்தில் மட்டுமில்லை, நாடு முழுவதும் கடந்த சில மாதங்களாகவே திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், அரசு நிறுவனங்கள்,
உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருவது தொடர் கதையாகி வருகிறது. அதுபோன்ற மிரட்டல்கள் டிஜிபி அலுவலகத்திற்கோ சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ இமெயில் மூலம் அனுப்பப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட மிரட்டல்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வளவு போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தாலும் காவல்துறையினரும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மோப்ப நாய்களுடன் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவில் டிஜிபி அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்து அடுத்த 30 நிமிடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் மற்றும் தொழில்நுட்ப கருவியுடன் அக்கட்சி அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டனர். கட்சி அலுவலகத்திற்கு ஓடோடி வந்த ஆனந்த் இதனிடையே வெடிகுண்டு மிரட்டல் குறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்துக்கும் நள்ளிரவில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இரவோடு இரவாக தலைமை அலுவலகத்திற்கு ஆனந்த் பதறி ஓடோடி வந்தார். அவருடன் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கட்சி அலுவலகத்தில் குவிந்தனர். தொடர்ந்து போலீசாருடன் சேர்ந்து அவர்கள் அனைத்து அறைகளையும் திறந்து காட்டியதோடு அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விஜயின் பிரச்சார பேருந்தையும் திறந்து காட்டினர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் நடந்த இந்த சோதனையில் முடிவில் அது புரளி என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக பனையூரில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது 109, 110, 125, 223 என 4 சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அதன் பிறகு இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் எஸ்பி பிரவீன்குமார் தலைமையில் கரூர் சுற்றுலா மாளிகையில் கடந்த 17ஆம் தேதி முதல் தங்கியிருந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் குற்றவியல் கோர்ட்டில் நகர போலீசார் ஏற்கனவே பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் சிபிஐ தங்களது சார்பின் புதிய வழக்கு எண் குறிப்பிட்டு முதல் தகவல் அறிக்கையை கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் சிபிஐ முன் ஆஜராவார்கள் என கூறப்பட்டு வந்த நிலையில் நேற்று கரூர் சுற்றுலா மாளிகையில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அதிகாரிகள் முன்பு கரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் மதிவண்ணன் ஆவணங்களுடன் ஆஜராக வந்தார். அவரை சிபிஐ போலீஸ் சார்பில் அழைத்துச் சென்றனர். 41 பேர் உயிரிழந்த வழக்கில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை அதிகாரியான கரூர் நகர ஆய்வாளர் மணிவண்ணனிடம் முதல் கட்ட விசாரணை சிபிஐ அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், சம்பவ இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார், தாவேகா நிர்வாகிகள், சிபிஐயில் வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் ஆகியோரிடம் என அடுத்தடுத்து பலர் விசாரணைக்கு ஆஜர் ஆவார்கள் என தெரிய வருகிறது. இந்த நிலையில் சிபிஐ விசாரணை குழுவில் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து 6 சிபிஐ அதிகாரிகள் வந்து இணைந்துள்ளனர். இதன் காரணமாக சிபிஐ விசாரணை அதிகாரிகள் எண்ணிக்கை 11ஆக அதிகரித்துள்ளது. இதைத் தொடர்ந்து விசாரணை மேலும் தீவிரமாகவும் என தெரிய வருகிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.